நெப்போலியன் மகன் தனுஷ் மற்றும் அக்ஷயா திருமணம் கடந்த மாதம் 7ஆம் தேதி நடந்துச்சு. இந்த திருமணத்தில் ராதிகா, சரத்குமார், மீனா, குஷ்பு, கலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த திருமணத்தை பற்றி பல நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நெப்போலியன் மகன் தனுஷ்க்கு டிவோர்ஸ் ஆக போது அவங்க சில காலம்தான் உயிரோடு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கமெண்ட்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால கடுப்பான சரத்குமார் ஒரு பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதில் தனுஷோட திருமணம் பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு முதல்ல நெப்போலியன் யார் அப்படின்னு தெரியுமா, இல்லை தனுஷ் தான் யார் அப்படின்னு தெரியுமா? எனக்கு தனுஷோட உடல்நிலை பற்றி நல்லா தெரியும், அதை நெப்போலியனே என்று சொல்லியிருக்காங்க. நெப்போலியன் இதை எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஆனால் நெப்போலியன் என்று சொல்லும்போது தனுஷ் இன்னும் சில காலம்தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு நானே ரொம்பவே கலங்கி போயிட்டேன். ஒரு பெற்றோராக அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் மகனோட வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு மகனுக்காக அமெரிக்கா போய் அங்கே மகனோட உடம்பை நல்லா கவனிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாள் வரைக்கும் மகனுக்காக அவர் செய்யாத விஷயங்களே இல்லை. ஒரு தந்தையா எல்லாத்தையுமே நெப்போலியன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அக்ஷயாவுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த திருமணம் நடக்கலை. அந்த பொண்ணோட விருப்பத்தோடு தான், சம்மதத்தோடு தான் திருமணம் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சிலர் சோசியல் மீடியாவில் பேசுகிறத பார்க்கும்போதும் அவங்க ட்ரோல் பண்ணுறதை பார்க்கும்போதும் ரொம்ப கோவமாக தான் வருது. அடுத்தவங்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு விமர்சனம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதை பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருச்சு. ஒரு நடிகராக ஒரு பிரபலமாக இருந்துட்டா அவங்களுக்குன்னு தனியாக எந்த விதமான சந்தோஷங்களும் இருக்கக்கூடாதா? இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற அறிவு இருக்கணும். இப்போ ஏஆர் ரஹ்மான் மனைவி டிவோர்ஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அவங்க எந்த காரணத்துக்காகவும் பெரிய முடிவு எடுத்திருக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அவங்க எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்கிறதுக்கு இவங்க யாரு? விவாகரத்து அப்படிங்கிறது சினிமா பிரபலங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா? எல்லாருக்குமே நடக்குது. எத்தனை விவாகரத்துகள் நடக்குது அப்படிங்கிறத குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போய் பார்க்கணும். செலிபிரிட்டியாக இருக்கிறதுக்காக எங்களை விமர்சனம் பண்ணுறது எந்தவித நியாயமும் இல்லாத ஒன்று. நான் இந்த மாதிரி ட்ரோல்களை எல்லாம் கண்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் அந்த பேட்டியில் ரொம்பவே கடுப்பாக பேசியிருக்கிறாங்க.